தைரியமாய் பேசக்கூடிய ஒரு மனிதன், தைரியமாய் நிற்கக்கூடிய மனுஷன், தைரியமாய் வாழக்கூடிய மனுஷன். இன்றைக்கு கூட நாம் கூட அநேக காரியங்களை தைரியமாய் பேசும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் வந்து என்ன செய்ய தெரியுமா, நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், நீங்கள் அந்த தைரியமா பேசுற தைரியம் எங்க போச்சு? தைரியம் இல்லாதவர்களாய் வாழ ஆரம்பிச்சீங்களே. கவனிங்க, இந்த எலியா அப்படி தைரியம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்ட ஒரு மனிதன் தான். அவர் பாருங்க, அப்படியாப்பட்ட காரியங்கள் செய்து கூப்பிடுங்க, உங்கள் தேவனை கூப்பிடுங்க. அவன் எங்கன்னா அலுவலா இருப்பான், கூப்பிடு, தைரியமா திரும்ப 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 தைரியமா. இவ்வளவு பெரும் முன்னாடி என்னங்க இவ்வளவு தைரியம்? உள்ள தேவன் இருக்கிறார், உள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், உள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்க அவருடைய ஜீவன் இருக்கிறது. ஆனா 19 அதிகாரத்துக்கிட்ட நீங்க போனோன்னு இந்த சங்கதிகளை கேட்ட போது, இவன் என்ன செஞ்சானோ அது நாளைக்கு இந்நேரம் இவனுக்கு செய்யப்படும் என்று சொல்லும் போது, 2ஆம் வசனத்துல இதை சொல்லப்படும் போது 3ஆம் வசனத்துல